نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وكشف الأمة وجاهد في سبيل الله حق جهاده والصلاة والسلام على نبينا ورسولنا وقائدنا وقدوتنا محمد المصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه والطيبين والطاهرين أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يقول الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون صدق الله العظيم. இவ்வளவான பூமி பந்தை தன் நன்பினால் அழகான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஏகன், இணை துணையற்றவன், அனைத்து படைப்புகள் இன்றும் மிக தூய்மையானவன் என சாட்சியமும் கூறுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் இறுதி தூதர், உலகத்திற்கு முன்மாதிரிமிக்க தலைவர் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழிநின்று வாழ்ந்து மறைந்த உத்தம நல்லடியார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அதே தூதரின் அழகான அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் கடைசி மூச்சிருக்கும் வரைக்கும் அந்த தூதரின் அழகான வழிகாட்டல்களை சொல்லாலும் செயலாலும் எடுத்து வாழிருக்கின்ற இனிமை நிறைந்த நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவின் அழைப்பினை ஏற்று தூய்மை நிறைந்தவனது இறையிலத்தில் கண்ணியமாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த உலமாக்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அல்லாஹ் தஆலா எங்களது வாழ்வில் நன்மை என்று ஏவிய விடயங்கள் அனைத்தையும் வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முடியுமானவரை எடுத்து வாழுமாறும், அதே அல்லாஹ் தஆலாவால் பாவம் தவிர்த்து வாழுங்கள் என்று
கட்டளையிடப்பட்ட விடயங்களை விட்டும் முழுமையாக தவிர்ந்து விலகி வாழுமாறும் அடியே நான் எனக்கு மொத்தம் உங்களுக்கும் வசியத் கலந்த அன்பான உபதேசம் செய்கின்றேன். தக்வாவை கொண்டும் படிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அதிசிரேஷ்டமான கண்ணியத்தை பெற்ற ஒரு படைப்பாக மனிதர்களால் எங்கள் அனைவரையும் படைத்திருக்கிறான். மனிதர்களால் எங்களை படைத்த அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் உலகத்தில் என்னுடைய பிரதிநிதிகளாக கலீஃபாக்களாக வாழும் மனிதர்கள் நிறைவு செய்துவிட்டு என்னை அவர்கள் சந்தோஷமாக சந்திப்பார்கள் என்ற உயர்ந்த அன்போடும் ஆசையோடும் ரஹ்மான் அல்லாஹ் காத்திருக்கிறான். அந்த வகையில் பூமியில் மனிதர்களாக படைக்கப்பட்ட எனதும் உங்களதும் அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த நோக்கத்தின் அடைவு என்ன? அந்த நோக்கத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி மனிதர்களாகி நாங்கள் செல்கின்ற பொழுது அந்த பாதை எத்தகையது என்பதை நாங்கள் அனைவரும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களை படைத்த நோக்கம் பற்றி, எங்களை படைத்தார் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறார். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அக்ஸரு அமலா. பிறப்பையும் இறப்பையும் ஏற்படுத்தி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனிதர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை, சோதனைகளை, சிக்கல்களை, சவால்களை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அந்த வாழ்க்கை கட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, தடைகளை அழகாக தாண்டி யார் அஹ்ஸனு அமலா, என்னிடத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக எனது அன்பையும் சுவர்க்க பாக்கியத்தையும் பெறக்கூடிய உத்தமர்களாக யார் வருகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் பிறப்பையும் இறப்பையும் ஏற்படுத்தி அந்த இரண்டிற்கும் நடுவில் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை, துன்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலாவால் எங்களுக்கு தரப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய அன்பையும் சுவனத்தையும் நோக்கி செல்கின்ற வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, அபாயங்கள் இருக்கின்றன, பல்வேறு அனர்த்தங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அறிவாலும் விவேகத்தாலும் பண்பாலும் பூமியில் தாண்டி எழுந்த சுவர்க்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு யார் அழகான முறையில் வருகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் மூமின்களின் வாழ்க்கையில் சோதனைகள் என்பது புதிதான விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வரலாறுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்து அல்லாஹ் தஆலாவால் இந்த மண்ணுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து வந்த நபிமார்களின் வரிசைகளை படித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த இலக்கை நோக்கி செல்கின்ற பயணத்தில் பயங்கரமான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள், கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், அஹிம்சாவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அன்பையும் சுவர்க்கத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இது நபிமார்களின் வரலாறு. இது நபிமார்களின் வாழ்க்கை பாதையில் அவர்கள் சந்தித்த சோதனையும் கஷ்டமும் துன்பமும் எந்த ஒரு குத்துபா பிரசங்கத்தில் மேடையில் பேசி முடிக்க முடியாது. என்றாலும் அந்த நபிமார்கள் பூமிக்கு வந்து வித்தியாசமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்த ஒரு தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திறந்தரமான வழிகாட்டலோடு மனித உள்ளங்களில் ஆட்கொண்டிருந்த அசுத்தங்களை அகற்றுவதற்காக அறிவு ரீதியாக, பண்பு ரீதியாக, நடத்தை ரீதியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர நினைத்த
மனிதர்களுள் மாணிக்கம் அறிவின் முன்னோடி காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான அடாவடித்தனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சோதனைகள் மூமின்களின் வாழ்வில் ஒன்றும் புதிதல்ல. அன்புடையவர்களே, சொந்த பிறந்து வளர்ந்த மண்ணிலிருந்து அல்லாஹ்வுடைய தீனை வானத்திலிருந்து உள்ளங்களை வசந்தப்படுத்துவதற்காக இறங்கிய அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை சுமந்து வந்த தூதர் மக்கா மண்ணில் 40 வருடங்களுக்கு முன்னால் படாத கஷ்டங்களை 40 வயதுக்கு பின்னால் சந்தித்திருக்கிறார்கள். வரலாறு இந்த இடத்தில் இருக்கிற எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் வரலாறுலேயும் வரலாற்றுக்குரிய மனிதர்களாக வரலாற்று சாதனையாளர்களாக மண்ணில் நான் என்னை மாற்ற முடியாமல் இருப்பது ஒரு கேள்விக்குறிதான். கண்ணியமானவர்களே, சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் என்று சிறந்த சீரிய வழிகாட்டலை கொடுக்க வந்த அல்லாஹ்வுடைய இதயத்தில் வாழ்ந்த காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலியல் ரீதியாக மானசீக ரீதியாக இஸ்லாத்தின் எதிரிகளினால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் நடந்து செல்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் போதும், பாறையோரங்களில் இருக்கின்ற உயர்ந்த கோத்திர தலைவர்களின் மனைவிமார்கள் வீட்டில் பாவிக்கும் அசுத்தங்களை கூடையில் சுமந்து வந்து தூதரின் மேனியில் கொட்டுவார்கள். நான் நடந்து சென்றேன். இந்த மார்க்கத்தை சுமந்த எனக்கு இன்னும் ஒரு இஸ்லாத்திலே அப்படி ஒரு சோதனையை நிகழ்த்தவில்லை, நிகழ்த்துவதற்கு முன் வரவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனையை மானசீக உடலியல் ரீதியாக தாங்கிக் கொள்கிறார்களே, வாழ்க்கையின் நோக்கம் புரிந்தது. இந்த பாதை என்பது அல்லாஹ்வுடைய தீனை உணர்வாலும் இதயத்தாலும் ஆழச் சுமந்த மனிதர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் வருவது என்பது புதிதல்ல என்பதை காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு அறிந்தார்கள். அநியாயம் செய்த மனிதர்களை பார்த்து புன்முறுவல் செய்தார்களே ஒழிய லஅனத்து செய்யவில்லை, சபிக்கவில்லை, சாபமிடவில்லை. அத்தகைய இதயத்தால் அல்லாஹ்வுடைய தீனால் உயர்ந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தியானத்திற்கு சமூகத்திலிருந்து மஸ்ஜிதை நோக்கி வருவார்கள். சுஜூதில் இருப்பதை பார்த்த எதிரிகள் செத்த மிருகங்களின் உடல்களை அந்த தூதரின் மேனியில் போட்டு சந்தோஷம் பாராட்டிக் கொள்வார்கள். இப்படி மக்காவின் மண்ணில் அல்லாஹ்வுடைய தூதரின் சோதனை படலங்கள் தொடர்கின்றன. தாங்க முடியாமல் தாய்ப்புக்கு போய் பார்ப்போம் என்று நினைத்தார்கள். தாய்ப்பிலும் மக்காவை விட பன்மடங்கு வித்தியாசமான உள்ளம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்க தெரியாத மனிதர்கள் இருந்தார்கள். சத்தியம் ஒன்று வளரும் பொழுது அதனை அசத்தியங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் என்பதை வரலாற்றில் புதிய விடயமும் அல்ல. உண்மை மண்ணில் வளரும் பொழுது, தெளிவான விடயங்கள் உள்ளங்களின் கதவுகளை தட்டும் பொழுது அசத்திய சக்திகள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டாது. இதுவும் நாங்கள் சுமந்திருக்கும் வரலாறுகள் சொல்கின்ற உண்மை. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்புக்கு அல்லாஹ்வுடைய தீனை அந்த மக்களோடு பரிமாறிக் கொள்வதற்கு அவர்கள் நினைத்து புறப்பட்டார்கள். அங்கு வேதனை இதைவிட பன்மடங்காக இருந்தது. அங்கு உடலியல் ரீதியாக மானசீக ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அந்த தாயின் வேதனை பட்டியலில் ஒரே நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து செல்லும் ஒற்றை வழி பாதையில் இஸ்லாத்தின் பெரும் தலைவர்கள் எதிரிகள், இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து கூலிக்கு சில இளைஞர்களை ஒன்று கூட்டி அல்லாஹ்வின் தூதர் செல்லும் ஒற்றை வழி பாதையில் பலகைக்குள் ஆணி அடித்து பாதத்தை சோதனை பார்க்குமாறு சொல்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் கல்லெறிந்து துரத்தப்படுகிறார்கள். முகங்களிலும் மேனியிலும் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கின்ற பொழுது மண்ணுக்கு கீழால் பலகைக்கு நேரால் கூர்மையான ஆணிகளை அடித்து அந்த தூதரின் பாதத்தை அவர்கள் நோயிற்கு உட்படுத்தினார்கள். வரலாறு சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட பாதையை தன்னுடைய பாதத்தில் இருந்து கலட்டிக் கொள்ள முடியாத அளவு ரத்தம் சிலிப்பரோடு ஒட்டிக் கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு அந்த தூதர் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு இருந்த மனிதர்களும் கேட்கும் அளவுக்கு கண்ணியமானவர்களே சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் தாண்டி தாண்டி கஷ்டங்களை சுமைகளை தாங்கிக் கொண்டு வந்த விளைவுதான் இந்த இடத்தில் நான் ஒளிபெருக்கிற்கு முன்னால் சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்க முடிகிறது. அதை உங்களுக்கு சுதந்திரமாக கேட்டுக் கொண்டிருக்க முடிகிறது. ரத்தம் சிந்தி குடும்பங்களை இழந்து, உயிரை இழந்து, தொழிலை இழந்து, உடைமைகளை இழந்து, அறிவை இழந்து, மானத்தை இழந்து, அனைத்தையும் இழந்து அல்லாஹ்வுடைய தீனை மட்டும் இழக்காமல் மண்ணில் வாழ்ந்ததன் நினைவுதான் இன்று இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நிம்மதியோடு இருப்பதற்கு காரணம். சகோதரர்களே, இந்த வரலாறை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் மிக கடுமையாக வேதனைக்கும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மீண்டும் அந்த தூதர் மக்காவை நோக்கி வரும் அளவுக்கு தாயிஃபின் நிலவரங்கள் மிக கடுமையாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், தன் இதயத்தால், தன் நாடினாலங்களினால், உண்மையான அறிவினால், சொல்லால், செயலால் அல்லாஹ்வுடைய சத்திய தீனை சுமந்து வாழும் மனிதர்களை நாங்கள் பல்வேறு விதங்களில் சோதித்து பார்ப்போம். சோதனைகளின் வடிவங்கள் வித்தியாசமானது. சோதனைகளின் வடிவங்கள் வித்தியாசமானது. இந்த மார்க்கத்தை சுமந்து வாழும் மூமின்களை, முஸ்லிம்களை நாங்கள் பல்வேறு வழிகளில் சோதித்து பார்ப்போம். சோதனைகளின் சிலரை அல்லாஹ் பக்ரா 155வது வசனத்தில் பட்டியல்படுத்துகிறார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ. சோதனைகளின் முதன்மையான இன்னொரு சோதனை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுதான் மூமின்களை, அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து வாழும் மனிதர்களை பயம் கொண்டு நாங்கள் சோதிப்போம். இருப்புக்கு பயம் தந்து சோதிப்போம். இபாதத்தில் பயம் தந்து சோதிப்போம். தொழிலில் பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். பயம் என்ற ஒன்றை உள்ளத்துக்குள் அனுப்பி சோதிப்போம். எப்படி என்னுடைய அடியார்கள் அந்த சோதனையை தாண்டி ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் எதிர்பார்க்கும் அந்த இலக்கை நோக்கி வரும் பாதையில் மிக அழகான மனிதர்களாக வருவார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே பயந்திருந்தால் இன்று இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா? சகோதரர்களே, அவர்களோடு இருந்த மனிதர்கள் உள்ளத்தால் அந்த அளவுக்கு பயந்திருந்தால் இந்த மண்ணில் அல்லாஹ்வுடைய இந்த உலக மக்களுக்கு சந்தோஷ வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்திருக்குமா? பயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அதனை தாண்டி வருகிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக வஜூ, பசி, வறுமை என்ற பயங்கரமான இன்னொரு இழப்பை, வாழ்க்கையின் சோதனையை கொடுத்து அல்லாஹ் தண்டிக்க நினைக்கிறான், சோதிக்க நினைக்கிறான். பசி எப்படி சகோதரர்கள்? எங்களுக்கு ஜுமா முடிந்ததன் பின்னால் அழகாக பகலோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகத்தில் அல்லாஹ்வை மட்டும் கல்வியில் சுமந்து தூதர் கொண்டு வந்த வழிகாட்டல்களை மண்ணுக்குள் நிலைபெறச் செய்ய வந்த அந்த உத்தமமான மனித உள்ளங்கள் மத்தியில் பகல் என்ன உணவு? காய்ந்த ரொட்டி துண்டு. இரவுக்கு என்ன சாப்பிடுவீர்கள்? கைகளால் சைக்கிளை செய்வார்கள் தெரியாது. 18 வருடங்கள் அந்த மனிதர்கள் வாய் நிரம்ப உண்ணவில்லை, வயிற்றுக்கு சுவையாக சாப்பிடவில்லை. 18 வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணில் இஸ்லாத்தை பேசியது,
இஸ்லாத்தோடு வாழ வைக்கின்ற அந்த வழிகாட்டலை சுமந்து வந்து வெறும் 23 வருடங்கள் 5 வருடங்கள் தான் வாய்க்கு ருசியாக வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு அன்றைய சமூகம் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு ஒரு பசி இருந்தது. தன்னை படைத்தரம் தனக்கு வைத்திருக்கும் இலக்கை நோக்கிய பயணத்தில் அந்த சூழ பசியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காதா என்ற அந்த பசி உலகத்தின் பசியை மறக்கடிக்க செய்தது. மக்கள் மீது இருந்த அன்பும் அந்த பசியை மறக்கடிக்க செய்தது. கண்ணியமானவர்களே, பசியால் வறுமையால் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். கந்த போராட்டம் நடைபெறுகிறது. அகழ் தோன்றும் நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற மனிதர்கள் வயிற்றில் கற்களை கட்டிக்கொண்டு அந்த அகழ் யுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். எங்களுக்கு 30 நிமிடம் பசியோடு மார்க்கத்தின் உபன்யாசங்களை கேட்க முடியும் என்றால் முடியாது. ஏன்? பசி என்ற சோதனையை நானும் நீங்களும் அனுபவித்து பார்க்கவில்லை. யுத்த காலத்தில் அகல் குடிகொண்டுகின்ற பணியில் உத்தமமான நபித்தோழர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு கல் குறுக்கிடுகிறது. அதை தூக்க முடியாது. என்ன காரணம்? பசியா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த மனிதர்கள் பசியை என்ற அந்த பசி என்ற சோதனையை உலகத்தில் சந்தித்து இந்த பூமியில் எங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தர அயராது உழைத்திருக்கிறார்கள். பூமி எங்களுக்கு சோதனைகள் ஒன்றும் புரிதல்ல. பசியால் உங்களை நாங்கள் சோதிப்போம். அடுத்ததா சொல்றான், வணக்கு செம்மினல் அம்பால் பொருளாதார தடை. பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் குறைபாடுகளை தடைகளை உங்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தி நாங்கள் சோதிப்போம். ஐயுக்கும் அஸ்ஸலு அமலா, நீங்கள் எப்படி என்னை நோக்கி அழகான இந்த வாழ்க்கை பயணத்தை வந்தடைகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. கண்ணியமானவர்களே, பொருளாதார தடை நாங்கள் சந்திக்கின்ற தடை ஒன்றும் தடை அல்ல. அன்று அரபிய மண்ணில் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். வரலாற்றில் எந்த மனிதர்களும் சந்திக்காத, எந்த சமூகமும் சந்திக்காத ஒரு பெரும் பொருளாதார தடை. அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் 3 வருடங்கள் கடும் உஷ்ணத்தில் கடுமையான குளிரில் அந்த தூதரும் தூதரோடு இருந்த மனிதர்களுக்கும் உணவு தடை, பொருளாதார தடை விதித்தார்களே. சகோதரர்களே, அந்த வம்சாவளியில் வளர்ந்தவர்கள் நானும் நீங்களும் எங்களுக்கு பொருளாதார தடை ஒன்றும் புரிதும் அல்ல. பசி என்ற சோதனையும் புரிதல்ல, பயன் என்ற சோதனையும் புரிதல்ல. இவைகள் அனைத்தையும் ரஹ்மான் எதிர்பார்க்கிறான். மூமின்களாக நீங்கள் தாண்டி என்னை வந்து சேர வேண்டும். சேர முடியாமல் இருக்கிறது. ஈமானின் பலவீனங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே பயம் வந்தால் ஒதுங்கி விடுகிறோம், பசி வந்தால் பின்வாங்கி விடுகிறோம், பொருளாதார பிரச்சனை என்றால் தயக்கம் கொள்கிறோம், இபாதத்தில் ஆர்வம் குறைகிறது. தஸ்பீஹாத்தோடு உழந்த சுருண்டு கொண்டிருந்த விடயங்கள், தஸ்பீஹ் மணிகளோடு பள்ளிவாசலில் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த உள்ளங்கள் தனக்கு ஏற்பட்ட சோதனையை கண்டு அப்படியே பின்வாங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, 3 வருடம் இலங்கை நாட்டில் ஆகக்கூடிய வெப்பம் 37 செல்சியஸ். அரபு மண்ணில் 55 மேலான வெப்பம். அந்த வெப்பத்துக்கு முன்னால் 3 வருடங்கள் காய்ந்த ஒட்டிய உடலோடு அல்லாஹ்வுடைய தீனை மட்டும் கல்புக்குள் சுமந்து கொண்டு பொருளாதார சுமையை தாங்கினார்களே. அந்த வம்சத்தின் வளர்ந்தவர்கள் நான் நீங்கள். 99 வயதில் ஒரு நபித்தோழர் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் அல்லாஹ்வுடைய தூதரின் கரம் பிடித்து, கொஞ்சம் எனக்கு உணவு தாருங்கள், என் மூச்சு காத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களின் கஷ்டம் தான் எனக்கு இருக்கிறது. அவரை அரவணைத்துக் கொண்டார்கள், தன் நெஞ்சோடு அரவணைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களே உணவில்லை என்று சொல்லும் பொழுது நான் இனி இந்த எதிர்பார்த்து இருப்பதில் அர்த்தமில்லை,
என்று சொல்லிவிட்டு பாறை வனத்தில் மண்ணை தோண்டி ஒரு அடி நீளம் கையை நுழைத்து தன் நகத்தை மண்ணுக்குள் பறிகொடுத்து விட்டு அதற்குள் இருக்கும் ஒரு வகையான கிழங்கை எடுத்து தன் வயிற்று பசியை போக்கிக் கொண்டார்கள். உடம்பின் அங்கங்களை இழந்தார்கள். தன்னுடைய பத்தி போன உடம்பில் அந்த பசியின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் நெஞ்சிலிருந்து துறந்து விடவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு பொருளாதார தடையை அல்லாஹ் தந்து சோதிப்பேன் என்று சொல்றான். அந்த தடைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. தந்தால் நாங்கள் தாங்கவும் மாட்டோம். சொல்லுவேன், விலகிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தில் சுமந்த உத்தவர்கள் எதனால் வளர்க்கப்பட்டார்கள், எத்தகைய வழிகாட்டுதல்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களின் அறிவு எத்தகையது, பண்பாடு எத்தகையது, ஒழுக்கம் எத்தகையது, நடத்தை எத்தகையது. அவ்வளவு அநியாயம் செய்த எதிரிகளை பார்த்து கூட சீ என்று சொல்வதற்கு அந்த மனிதர்கள் முன்வரவில்லை. சகோதரர்களே, எங்கு சொல்லிக் கொடுத்த பாடம்? யார் சொல்லிக் கொடுத்த பாடம்? வயிற்றில் கல்லடித்தவர்கள், உணர்வில் கல்லடித்தவர்கள், மானசீக ரீதியாக நோவினை செய்தவர்கள், உடலியல் ரீதியாக துன்புறுத்தியவர்களை அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு இருந்த மனிதர்களும் சீ என்று பேசவில்லை என்று படித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சோதனைகள் மூமின்களுக்கு ஒன்று புரிதல்ல. அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான், உங்களிடமிருந்து உங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட ஆக உயர்ந்த சொத்து உடம்புக்குள் வாழும் உயிர். அந்த உயிர்களை எடுத்து நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்தோ அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்தின் வளர்ப்பில் வளர்ந்து அந்த வழிகாட்டலோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் தலைவர் ஜௌஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தில் சிறு கொடுக்கப்பட்டு பழக்கம் ஒரு நபித்தோழர். கண்ணியமானவர்களே, மனைவியோடு காலை உறவுக்காக அழகான முறையில் குழந்தை மூனையும் மடியில் அமர்த்தி வைத்துக் கொண்டு மனைவியோடு குடும்பமாக உணவு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். சூடான ரொட்டி துண்டுகளோடு உணவு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. தன் கையை கழுவிக்கொண்டு உணவுக்கு முன்னால் வந்த நபித்தோழர் அந்த ரொட்டிகளை உண்டு இன்பம் அனுபவிப்பதற்கு உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு இடம் கொடுக்கிறது. அந்த உணவு பாத்திரத்திற்கு முன்னால் 3 பிள்ளைகளோடும் உட்கார்ந்த அந்த அறிவில் கொடிவெட்டி பறந்த பண்டிகையில் ஒழுக்க சிலராக வாழ்ந்த அந்த அருமையான நபித்தோழர் ஜௌஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வாசற்படியில் வந்திருக்கிறார்கள். எதுவும் பேசவில்லை. உணவுக்குள் அனுப்பிய கையை அப்படி எடுத்துவிட்டு ஆனங்கள் பட்ட அதே கையை தண்ணீரால் கழுவிவிட்டு அறைக்குள் சென்று போராட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் தயார்படுத்திக் கொண்டு மனைவியின் முகம் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகள் பெற்று வாழ்வதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த 3 பிள்ளைகளையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவனாக, உங்கள் மீது 2வது நம்பிக்கை வைத்தவனாக இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறேன். நல்ல அறிவையும் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் கொடுத்து அந்த மனிதர்கள் எந்த நோக்கத்திற்காக வாழ வந்தார்களோ அந்த நோக்கங்களை உள்ளத்தில் இதயத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்து விடுங்கள். நான் விடைபெறுகிறேன். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களோடு வாழ வருவேன், இல்லை என்றால் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன். நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள், என்னை படைத்த ரப்பை இந்த பயணத்தில் நான் சந்திக்க வேண்டும் என்று. இதுதான் என் ஈமான் சொல்லும் அளவிலா ஆசை என்று சொன்னார். அன்பானவர்களே, சூடான உணவை பரிமாற நேரமில்லை. நாங்கள் மார்க்க விடயமான செய்தி ஒன்றை நோக்கி ஒரு சகோதரை அழைக்கும் பொழுது உணவு நேரம் என்று சொன்னால் எங்களின் செயற்பாடும் அந்த மனிதனின் செயற்பாடு ஒப்பிட்டால் எப்படி இருக்கும்? இந்த உணவை துறந்து தன் அன்பு மனைவியின் ஒரு வாழ வேண்டிய வாழ்க்கை நிமிடங்களை துறந்து அழகான பிள்ளை மலை மொழி பேசும் குழந்தைகளின் அன்பு நிறைந்த அரவணைப்பு வாழ்க்கையை துறந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களை
உயிர்களை எடுத்து நாங்கள் சோதித்து பார்த்தோம். போன மனிதர் திரும்பி வரவில்லை. சகோதரர்களே, போராட்ட களத்தில் தன் 2 கரங்களையும் இழந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி இறுதியாக ஒரு இறுதியினால் நெஞ்சில் ஈட்டி குத்தப்பட்டு அவர்கள் வெற்றியோடு அந்த களத்தில் ஷஹாதத் பட்டத்தை சுமந்து கொள்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உணர்வால், அறிவால், ஆற்றல்களினால், கடைசியாக உயிரால் அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைத்து போராடி மரணித்த அந்த மனிதர்களை நீங்கள் மௌத்தாகின மனிதர்கள் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறார் என்று அல்லாஹ் அல்-குர்ஆனில் ஒரு வசனம் சொன்னான். இந்த வசனத்தின் விளக்கம் என்ன? இறந்து போன மனிதர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறார் என்று சொன்ன வசனத்தின் விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆன்மாக்கள் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து தன் உயிரை கொடுத்து போராடிய மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அளிக்கும் ரிஸ்கை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் கனாவில் என்ற மாடங்களில் அரிசிக்கு கீழால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாடங்களில் பச்சை பறவையின் தலையில் அந்த மனிதர்களின் ரூஹ் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இவர்களை அழைத்துச் செல்கிறது. அவர்கள் தங்குமிடமாக இருக்கின்ற, சேர வேண்டியிருக்கின்ற சுவர்க்கத்தின் இன்பங்களை அந்த மனிதர்களுக்கு காட்டுகிறது. மனசு நிறைஞ்சால் பசியில்லை என்று சொல்வோமே, அதுபோல உணர்வுதான் அங்கு நடைபெறுகிறது. தனக்கு கிடைத்திருக்கும் சூழத்தின் இன்பங்களை அந்த ஆத்மாக்கள் கண்டுகளிக்கின்றன. அந்த பட்டியலில் ஜௌபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். சிறகு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் இன்பங்களை சுற்றி பார்க்கும் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உயிர்களை எடுத்து நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் அல்-குர்ஆனில் வாக்களிக்கிறான். கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தில் குறைவுகளை ஏற்படுத்தி நாங்கள் உங்களை சோதிப்போம். இப்படி பல சோதனை கட்டங்களை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லித் தருகிறான். இந்த சோதனைகள் எல்லாம் யார் அறிவோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் அழகான முறையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் 1ஆக 2ஆக 3ஆக தாண்டி என்னிடத்தில் வருகிறார்களோ அத்தகைய மனிதர்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு சுப செய்தி சொல்லுங்கள். அடுக்கடுக்காக, சுமைக்கு மேல் சுமையாக என்னுடைய உத்தமமான அடியார்களை நோக்கி வரும் அந்த சோதனைகளை எல்லாம் சிரித்த முகத்தோடு, தளராத உள்ளத்தோடு, அழகான விளக்கங்களோடு தாங்கிக் கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். சுவர்க்கம் அவர்களுக்காக காத்திருக்கிறது. அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கண்டவர்கள் சொல்கிறார்கள், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் பார்த்து அந்த முஃமினீன்கள் சொல்வார்கள், யா ரப், நாங்கள் அனைவரும் உனக்கு சொந்தமானவர்கள், எங்களை நீ எப்படியும் சோதிக்கலாம், இவ்வாறு சோதிக்கலாம் என்றால் உனக்கு சொந்தமானவர்கள், உன்னிடமே நாங்கள் மீண்டு வரப்போகிறோம். இத்தகைய மனித உள்ளங்களுக்கு அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த மனிதர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது என்ன அந்தஸ்து? எங்களை படைத்தாலும் ரஹ்மான் ரஹீம் என்ற அன்பென்ற அந்த இரக்க சுபாவத்தினால் மறுமையின் வாழ்க்கையில் எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தரப்போகிறான். அவனின் அருளும் அன்பும் சுவனமும் எங்களுக்கு காத்திருக்கிறது என்று அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த நாட்டில் எங்களுக்கு வந்து முடிந்த சோதனையாக இருக்கலாம், வரத்திருக்கும் சோதனைகளாக இருக்கலாம், அது எத்தகைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வு ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகள் ரீதியாக இருக்கலாம், எந்த சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி
அல்லாஹ் வைத்திருக்கும் அன்பையும் சுவனத்தையும் பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பயணத்தை நோக்கி புறப்படுவதில் உள்ளத்தை சரி செய்து கொள்கின்ற வம்சத்தில் பிறந்த மனிதர்கள் நாங்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் கோடையான மார்க்கத்துக்குள் இல்லை, அழகான நன்னடத்தையுள்ள பண்பொழுக்கமுள்ள அறிவால் அழகான வழிகாட்டல்களினால் இந்த மண்ணுக்கு சான்று சொல்லும் உத்தமமான மாணிக்கங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த மாணிக்கங்கள் இந்த மண்ணிற்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த உலகத்திற்கு தேவை, குடும்பங்களுக்கு தேவை, சமூகங்களுக்கு தேவை. வேற எந்த நிலைகளினாலும் இந்த வாழ்க்கைக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. மதுரமான அழகான தெளிவான அல்லாஹ்வுடைய தூதரிலும் அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனிய வசனங்களையும் இதயத்தால் சுமந்து எங்களால் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ஒரு அமைதிமிக்க வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியும். கண்ணியமானவர்களே, எங்களின் குறை இருக்கிறதே ஒழிய நாங்கள் சுமந்த மார்க்கத்தில் குறை இல்லை. எங்கள் குறைகளை இனம் கண்டு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் வரைக்கும் கஷ்டங்களை சோதனைகளை தைரியத்தோடு தாங்கிக் கொள்வோம். அத்தகைய பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து பூமியில் வாழ்வதற்கு முன் வந்தால் நஷ்டம் வந்தாலும் லாபம் இருக்கிறது. சகோதரர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்வதில் சந்தோஷம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக பேசுவதில் இன்பம் இருக்கிறது. அதற்காக ஒரு அடி வாங்குவதில், ஏற்று வாங்குவதில், விமர்சனத்தை சுமப்பதில் அமைதி இருக்கிறது. அத்தகைய உணர்வை சுமந்து கஷ்டங்களை தாங்குவோம், சோதனைகளை தாங்குவோம். அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகத்திற்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வேளை தராமல் இருப்பான். ஆனால் வருகின்ற பொழுது தாங்கும் மனதையை பெற்றுக் கொண்டால் எங்கு நஷ்டம் என்றிருந்தாலும் அது அல்லாஹ்வின் பார்வையில் லாபம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அத்தகைய லாபமான அழகான ஒரு மார்க்கத்தில் நாங்கள் நீங்கள் இருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கின்ற கண்ணியங்கள், இந்த உலமாக்களின் வழிகாட்டல்கள், பெரியோர்களின் அனுபவம் சார்ந்த வழிகாட்டல்கள், படித்தவர்களின் அழகான வழிகாட்டல்கள் அனைத்தும் இந்த தீனின் வளர்ச்சிகளுக்கு இன்று இன்றியமையானது, அத்தியாவசியமானது. எல்லா வளங்களையும் ஒன்று திரட்டி இந்த பாதையில் வரும் சோதனைகள் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் முன்னேறுவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற வாழ்க்கையின் நோக்கத்தை அடைகின்ற வாழ்க்கை பயணத்தில் வரவிருக்கின்ற கஷ்டங்களை துன்பங்களை தாங்கக்கூடிய ஈமானிய தைரியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தார் செய்வாயா. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உலமாக்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், இந்த மாளிகையை நிர்வாகம் செய்யும் அழகான அங்கத்தவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தார் புரிவாயா. உடைய மார்க்கத்திற்காக வாழக்கூடிய இளைய தலைமுறைகளை உடைய மார்க்கத்திற்காக வார்த்தெடுக்கக்கூடிய அழகான வழிகாட்டல்களை சொல்லிக் கொடுக்கும் பண்பு நிறைந்த மனிதர்களாக எங்களை மாற்றி வைப்பாயா. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக வாழ்ந்து அதற்காகவே மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவாயாக. ஒற்றுமையாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து இந்த மண்ணில் உடைய தீனை வாழ வைத்த அரும் பெரும் பாக்கியசாலிகளின் பட்டியலில் எங்கள் அனைவரையும் சேர்த்தர் புரிவாயாக. எங்களை நோக்கி வர இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வித சோதனைகளையும் நல்ல பண்புகள் ரீதியாக, நடத்தை ரீதியாக, அறிவு ரீதியாக விவேகத்தோடு மாற்றி வைப்பதற்கு எங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஆற்றல்களையும் உள்ளத்துக்குள் தந்தார் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.